நம சிவாய. ஓம். உங்களுடைய நுண்ணறிவு நானும் சொல்கிறேன்ல, அந்த நாவை வட்டமிடணும். அடுத்த வரி மா, அந்த மாவை வட்டமிடணும். அடுத்த வரி சி, அந்த சிவை வட்ட வடிவமாக்கணும். அப்போ உங்களுடைய விசாரணையை ஒவ்வொரு எழுத்துலையும் வச்சுக்கிட்டிங்கன்னா மூளை விழிப்புணர்வாகும். அப்போ நம்மளை இலக்கியமாக, கவிதையாக, கற்பனையாக உருகணும்னா உங்கள் மூளையில் ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரந்து சர்க்கியூட் எல்லாம் பிரச்சனை ஆயிரும். அப்போ ஒவ்வொரு எழுத்தும் விசாரணை பண்ணிக்கிட்டே அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இருப்பு நிலை க்ளீனாக இருக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் கவனிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ விழிப்பு நிலையில் ஆயிடுவீங்க. ஆம் எனர்ஜி க்ளீனாக இருக்கும், வாழ்க்கையும் க்ளீனாக இருக்கும். இப்படி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நுண்ணிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சுதாரிப்பு நிலை உங்களுக்கு வந்துடும். அந்த சுதாரிப்பு தான் ஞான நிலை. ஓ